வணக்கம். தளபதி விஜய் அவர்கள் வந்து என்டிடிவிக்கு வந்து பேட்டி குடுத்திருக்காரு. இது இங்க இருக்கிற ஊடகங்கள், சில ஊடகங்கள் வந்து வயிறு எரிஞ்சிட்டு இருக்கிறானுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, "என்னடா தமிழ்நாட்டுல இத்தன ஊடகங்கள் இருக்கு. இதெல்லாம் உட்டுட்டு போயி இந்தியானுடைய நம்பர் 1 இருக்கக்கூடிய என்டிடிவிக்கு வந்து பேட்டி குடுத்திருக்காரு தளபதி." அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இங்க இருக்கிற யாரும் வந்து உண்மைய பேசுறதே இல்ல. ஒரு பக்கமா சார்ந்து பேசுறீங்கன்னு தான் அவரு அங்க போய் பேசியிருக்காரு. சரி அவரு என்ன பேசினாரு அந்த பேட்டியில? அது என்ன கேள்வி கேட்டாங்க? என்ன பதில் சொன்னாங்க? அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன நம்ம டீகோட் பண்ற மாரி, அந்த விஷயங்கள் என்னன்னு நம்ம பார்த்துருவோம். மொத்தம் ஒரு 10 கொஸ்டின் வந்து விஜய் சார்ட்ட சஜெஸ்ட் பண்ணி கேட்டுருக்காங்க. கரெக்ட்டா அந்த அ எழுதி வச்ச மாரி கேட்டுருக்காங்க அந்த ஒரு 10 கொஸ்டினு. அத பத்தி தான் இப்ப வந்து நம்ம பார்க்க போறோம். இப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொல்லிட்டான். எந்த ஜாதி எந்த மதம் இந்த தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம் உயிரினும் மேலான உடன்பிறப்புகளுக்கும் என் ரத்தத்தில் ரத்தமான உடன் பிறப்பட்டது. மக்களால் நான், மக்களுக்காகவே நான். கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வேட்டியை மடிச்சு கட்டிட்டு இறங்குவாங்கிறது அவங்க வென்றாவோம் நாம் தமிழர். என் நெஞ்சில் கொடியிருக்கும். வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பன். தளபதி அவர்கள என்டிடிவியோட நிருபர் வந்து பேட்டி எடுக்கிறாரு. பேட்டி இன்னும் பப்ளிஷ் ஆகல. ஆனா இருந்தாலும் அந்த பேட்டி குடுத்தவங்களுடைய இன்டர்வியூ வந்து நம்மளுக்கு வந்து பேசப்படும்படியான ஒரு பொருளா மாறியிருக்கு தமிழகத்துல அப்படின்னு பார்க்குறோம். சரி ஓகே. முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிங் மேக்கரா நீங்க? அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிங் மேக்கர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்த விட நீங்க ஒரு ஆளுமையான ஆளா? அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து விஜய் சார் என்ன சொல்லிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, "நோ, நோ, 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 நோ. நான் கிங் மேக்கர் கிடையாது. நான் வந்து எப்பேர்ப்பட்ட ஆளுன்னு பார்த்தீங்கன்னா, நான் மக்களோட மக்களா இருக்க தான் விரும்புறேன். ஆனா இருந்தாலும் வந்து இந்த சினிமா அப்படிங்கிறத தாண்டி எனக்கு வந்து எனக்குன்னு ஒரு தனி கூட்டம் இருக்கு. எனக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம், ஒரு தொண்டர் கூட்டம், என்ன நம்பி இருக்கிற என் அண்ணன், தம்பி, தங்கச்சி, இந்த மாரி என்னுடைய அம்மா, சகோதரி இந்த மாரி வந்து தமிழ்நாட்டுல எனக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு. நாங்க எல்லாருமே கிங் மேக்கர் தான். நான் மட்டும் கிங் மேக்கர் கிடையாது. என்னை சார்ந்தவங்க எல்லாருமே கிங் மேக்கர் தான். அதனால அந்த கிங் மேக்கர்கள நம்பி தான் நான் நிக்கிறேன்." அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லியிருக்காரு. சரி அப்படியா? சரி ஓகே. உங்கள இவ்ளோ பார்க்கறதுக்கு இவ்ளோ கூட்டம் கிரவுட் வருது. இதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு 2வது கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த 2வது கேள்விக்காரர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கிரவுடு அப்படிங்கிறத தாண்டி இவங்க எல்லாரும் வந்து என்னுடைய சொந்தங்கள். என்னுடைய சொந்தக்காரன பார்க்க வர மாரி பார்க்க வர்றாங்க. அதாவது வந்து ஒரு தலைவன பார்க்க வர மாரி வராங்க. அதாவது வந்து ஒரு நான் வீட்ல ஒரு பையனா என்ன நெனைக்கிறாங்க. ஒரு அண்ணனா, ஒரு சகோதரனா, ஒரு அப்பாவா, ஒரு சித்தப்பாவா, ஒரு மாமனா, ஒரு மச்சானா, இந்த மாதிரி வந்து என்ன வந்து ஒரு என்ன சொல்றது? அந்த மாதிரி ஒரு என்ன சொந்தக்காரன் மாரி பார்க்குறாங்க. எப்படியும் நம்மளுடைய அண்ணனா, தம்பியோ, நம்மளுடைய சகோதரன, நம்ம நண்பன நம்ம வந்து நம்ம ஊருக்கு வரும்போது நம்ம போய் பார்த்துரணும். அப்படிங்கிற மாரி ஒரு பாசத்தோட வந்து என்ன பார்க்குறாங்க. அந்த பாசத்த வந்து நீங்க எல்லாம் தப்பா நெனைக்கிறீங்க. அது கிரவுடு கிடையாது. அது எல்லாருமே என் சொந்தக்காரங்க தான். அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சார் வந்து அத எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாரு. அவரு வேறு விதமா பண்ணியிருப்பாரு. நான் கொஞ்சம் இது பண்றேன். அந்த மாரி சொல்லியிருக்காரு. சரி ஓகே. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, 3வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள நம்பி கூட்டணிகள் வந்து எத்தன பேர் வருவாங்கன்னு நீங்க நெனைக்கிறீங்கன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு வந்து அவரு சொன்ன பதில் மிகவும் ஒரு முக்கியமான பதில் அதான். என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன நம்பி கூட்டணிக்கு வந்தவங்களும் சரி, இல்ல இனிமேல் வர இருக்கிறவங்களும் சரி, யாரு வந்தாலும், வரலினாலும் இந்த 2026 தேர்தல் வந்து நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். எந்த கூட்டணி வந்தா நான் கூட்டிக்கிட்டு பயணிப்பேன். இல்லைன்னா நான் தனியா பயணிப்பேன். ஆக மொத்தம் என் பயணம் நிக்க போறது இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, இனிமேல் எனக்கு அரசியல் ஒண்ணு தான் என்னோட வேல. இது மட்டும் தான் நான் செய்வேன். வேற எங்கேயும் என்னுடைய பார்வை போகவும் போகாது. என் செயல் திரும்பவும் திரும்பாது. அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி வந்தாலும் ஏத்துக்குவேன். கூட்டணி வரலினா நான் தனியா பயணிப்பேன். அத பத்தி எனக்கு கவலையே இல்ல. அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார். சரி ஓகே. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, எந்த தொகுதியில நிக்க போறீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து தளபதி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தொகுதி சொல்லியிருக்காரு. அது எந்த தொகுதின்னு சொல்லி தளபதி வாயிலேயே வரவரையிலும் அந்த தொகுதி என்னன்னு சொல்லிட்டு நாம எக்ஸ்பிளைன் பண்ணாம இருக்கிறது நல்லது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவரு வந்து ஒரு தொகுதி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி, அ
நிருபர் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி அந்த நிருபர் வந்து அந்த என்ன தொகுதின்னு நம்மளுக்கே சொல்லல. அது வந்து ட்விஸ்ட்டா வச்சிருக்காங்க. ஆக்சுவலி நாளைக்கு இந்த நிகழ்ச்சி பப்ளிஷ் ஆகும்போது கூட நம்மளுக்கு வந்து அந்த தொகுதிய அவங்க சொல்ல மாட்டாங்கன்னு தான் நெனைக்கிறேன். இன்னும் 2 மாசம் தான் இருக்கக்கூடிய சூழல்ல எப்படியும் தளபதி நிக்க போற தொகுதி ஒரு நாளைக்கு தெரிய தான் போகுது. அது எந்த தொகுதின்னு பார்த்து நம்ம அந்த தொகுதியில இருந்தா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி நினைக்க தோணும். அதுதான் வந்து ஒரு தலைவனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு முகம். சரி, ஓகே, இருக்கட்டும். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கேட்ட 5வது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2026 உங்க பிளான் என்ன? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2026 என்னோட பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பிளான் வந்து தமிழ்நாட்டுல லஞ்சம், ஊழல் அப்படிங்கிற கரப்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே இருக்கக்கூடாது. எல்லாரும் பியூரா இருக்கணும். ஏழை மக்களுக்கு என்ன சேரணுமோ அது கடைக்கோடி மகனுக்கும் சேரணும். என்ன கிடைக்கணுமோ அது கடைக்கோடி மகனுக்கும் கிடைக்கணும். இடையில இந்த 10 வாங்குறது, 5 வாங்குறது, 20 வாங்குறது, 100 வாங்குறது, 1000, 2000ன்னு சொல்லிட்டு இந்த கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து பெரிய அதிகாரிகள் வரலும் அல்லது வந்து அரசியல்வாதிகள் இருந்து ஆள்றவன் வரையிலும் எந்த இடத்துலயுமே நோ காம்ப்ரமைஷன், நோ கரப்ஷன், நோ கமிஷன். ஒன்லி வந்து பியூரான ஒரு அரசியல், லஞ்சம் இல்லாத தமிழகத்தை படைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பியூரா சொல்லியிருக்காரு. அதுக்கு லஞ்சம் வாங்குற அளவுக்கு எனக்கும் அது தேவையில்ல. ஏன்னா நான் வந்து பணத்தை நிறைய பார்த்துட்டேன். அதாவது வந்து நான் என்னுடைய பேர் புகழ் நிறைய பார்த்துட்டேன். இதுக்கு மேல நான் பணம் சம்பாரிச்சுன்னு என்ன பண்ண போறேன்? 33 வருஷமா என்னை பாதுகாத்துட்டு இருக்கிற என் தமிழக மக்களுக்கு நான் ஏதாவது ஒண்ணு செய்யணும். ஆனா அது வந்து தமிழ்நாட்டுல கரப்ஷன் இல்லாத ஒரு தமிழ்நாடா நான் உருவாக்கணும். அதுதான் என்னோட ஒரே கனவு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. சரி, ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, 6வது கேள்வி என்ன கேட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வோட்டர்ஸ். வோட்டர்ஸ்னா நீங்க என்ன மாரி வோட்டர்ஸோ கையில வச்சிருக்கிறீங்க? நீங்க வந்து இளம் வோட்டர்ஸ்கள் அதிகம் வச்சிருக்கீங்களா? மிடிலா அல்லது வந்து லார்ஜா? அதாவது வந்து வயசு அதிகமானவங்களா? இதுல வந்து நீங்க எத வந்து அதிகமா வச்சிருக்கிறீங்க வோட்டர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. வோட்டர்ஸ்ன்னா பொதுவாவே என்ன வந்து ரசிக்கக்கூடிய ஆட்கள் வந்து 5 வயசுலருந்து 50, 60, 70, 80 வயசு வரலும் என்ன ரசிக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் எனக்கு வோட்டர்ஸ் இருக்காங்க. குழந்தைகள்ல இருந்து முதியவர்கள் வரைக்கும் எனக்கு வோட்டர்ஸ் இருக்காங்க. எல்லாத்தையும் நம்பி தான் நான் நிக்கிறேன். குறிப்பா ஜென்ஸி கிட்ஸ நான் நம்பி நிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மிடில நம்பி நிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, வயசானவங்களையும் நான் நம்பி நிக்கிறேன். எல்லாத்துக்கும் உண்டான ஆள் தான் நானு. அதனால வந்து வோட்டர்ஸ் அவங்க, இவங்கனால பிரிச்சு பேசாதீங்க. எல்லாருமே என் உறவு தான். எல்லாருமே எனக்கு வந்து சொந்தம் தான். அதனால வந்து நான் யாரையுமே வந்து இந்த ஓட்டு போடுவாங்க, இந்த ஏஜ் போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் யாரையும் சொல்ல மாட்டேன். எல்லாருமே எனக்கு வந்து வோட்டர்ஸ் மாரி தான். எல்லாருமே எனக்கு சொந்தம் தான். எல்லாருமே தன்னோட மகனா, அண்ணனா, தம்பியா இந்த மாரி நெனச்சு தான் எனக்கு குடும்பத்தில ஒருத்தரா நெனச்சு எனக்கு ஓட்டு போடுவாங்க. அப்படிங்கிற நம்பிக்கையில தான் வந்து நான் வந்து இந்த எலக்ஷனுக்கு வந்திருக்கேன். அப்படிங்கிற மாரி சொன்னாரு. சரி, ஓகே. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, 7வது கேள்வியா முக்கியமான கேள்வி. ஓட்டுக்கு பணம் கொடுப்பீங்களா? அல்லது வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்கறத நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்படின்னு கேட்டிருக்காங்க. டெஃபினட்டா ஓட்டுக்கு பணம் கொடுக்கறத ஒவ்வொரு குழந்தையும் தன்னோட வீட்ல சொல்லணும். யாருக்கும் ஓட்டுக்கு பணம் வாங்காதீங்க அப்பா, அம்மான்னு சொல்லணும். அந்த மாதிரி சொல்லக்கூடிய குழந்தைகள வந்து நம்ம உருவாக்கணும். எதிர்கால ஜெனரேஷன் வந்து ஓட்டுக்காக பணத்துக்காக தன்னோட விலையுயர்ந்த ஓட்ட விக்கக்கூடாதுங்கிற அந்த மைண்ட் தாட்ட வந்து குழந்தைகளோட மனசுல விதைக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அந்த ஓட்டுக்கு காச வாங்கிட்டு அந்த ஓட்ட போட்டோம்னா, அவன் ஜெயிச்சுட்டான்னா ஒண்ணும் பண்ண மாட்டான். அதுக்கப்புறம் நாம வந்து போய் அவன கேள்வி கேட்கிற அருகதைய நம்ம இழந்துர்றோம். அதனால வந்து நீங்க ஓட்டுக்கு பணம் வாங்காம நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா, நாளைக்கு என்ன பிரச்சனைனாலும் வந்து நம்ம வந்து ஒரு சட்டை பிடிச்சு கேட்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு தளபதி அவர்கள் பேட்டியில சொல்லியிருக்காரு. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, அ கண்டிப்பா வந்து என் சினிமாவ விட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களே, மீண்டும் 2026 சினிமானோட தாக்கம் வந்து எந்த அளவுக்கு இருக்கும்? ஜனநாயகன் படம் வெளி வருமா? அப்படிங்கிற மாரி கேட்டிருக்காங்க. அதுக்கு தளபதி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சினிமாவ விட்டு நான் வந்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து, இங்க சரியான சட்டம் ஒழுங்கு இல்லாதது. இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, 33 வருஷமா என்ன கட்டி காப்பாத்த என்னோட தமிழ் சொந்தங்கள், என்னுடைய உறவுகள், என் அண்ணன், தம்பி இந்த மாரி உறவுகள்லாம் கஷ்டப்படுறதும், ஒரு இடத்துல ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டா, அது என் ரசிகையா கூட இருக்கலாம். எங்க அண்ணன் வருவாரு, காப்பாத்துவாரு அப்படின்னு நினைச்சு அந்த ரசிகையா கூட இருக்கலாம். ஒரு இடத்துல ஒரு ஆள் பாதிக்கப்பட்டா, அவர் என் ரசிகனா கூட இருக்கலாம். அத மார யாருமே இனிமேல் பாதிக்கப்படக்கூடாது. எல்லாத்தையும் வந்து கரெக்ட் சட்டம் ஒழுங்கு
நேர்த்தியா பண்ணி, அந்த தோழர்களையும், அந்த நண்பர்களையும், அண்ணனையும், தம்பியும், என் சகோதரனையும் நான் காப்பாத்தணும். அதுக்காக தான் வந்து நான் சினிமாவ விட்டு வந்தேன். இனி மீண்டும் வந்து எனக்கு வந்து எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது. நான் வந்து முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு மக்களுக்கு சர்வீஸ் பண்ண தான் வரேன். உண்மையா சர்வீஸ் பண்ண வரேன். இதனால நான் ஒரு 10 காசு சொத்து சேர்த்து வைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, அவரு சொன்ன 9வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எ சப்போஸ் நீங்க ஜெயிக்கணும். சப்போஸ் வந்து இந்த தேர்தல்ல 2026ல நீங்க தோத்துட்டா, சப்போஸ் தோத்துட்டா என்ன பண்ணுவீங்க? அப்படிங்கிற மாரி 9வது கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு தளபதி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, 9வது கேள்விக்கு முக்கியமான நிகழ்வு சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜெயிக்கிறனோ, தோக்கறனோ அதெல்லாம் எனக்கு கவலை இல்ல. ஜெயிக்கிற வரையிலும் நான் போராடுவேன். அதுதான் என்னுடைய ஒரே குறிக்கோள். நான் வந்து மீண்டும் சினிமாவுக்கு போயிருவேன். மீண்டும் படம் நடிக்க போயிருவான் அந்த விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தயவுசெய்து நினைக்காதீங்க. எக்காரணத்தை கொண்டும் அரசியலை விட்டு நான் நகர்வதாக ஐடியாவே கிடையாது. இனிமேல் வாழ்வோ, சாவோ, வெற்றியோ, தோல்வியோ நான் எனக்கு நல்லது பண்றீங்களோ, கெட்டது பண்றீங்களோ, ஆனா நான் கடைசி வரலும் போராடுவேன். கண்டிப்பா டெஃபினட்டா 2026, 31, 36 அந்த மாரி நான் தொடர்ந்து அரசியல்ல நின்னுட்டு தான் இருப்பேன். அரசியல்ல என்ன விலக்கவே முடியாது. அரசியல் தான் என் உயிர் மூச்சு. இனிமேல் தமிழ்நாட்டு மக்களோட பாதுகாப்பு தான் என் பேச்சு. அப்படின்னு சொல்லிட்டு தளபதி அவர்கள் நெத்தில அடிச்ச மாரி சொல்லிட்டாரு. அடுத்ததான் 10வது ஒரு கேள்வி கேட்டாங்க. இதுதான் ஸ்பெஷல் கேள்வி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இவ்வளவு எதிர்ப்புகள் வருது. இதெல்லாம் நீங்க எப்படி தாங்குறீங்கன்னு கேட்டிருக்காங்க. குறிப்பா அந்த கரூர் இஷ்யூவும், ஜனநாயகனுடைய ரிலீஸும் இதெல்லாம் சேர்த்தி மொத்தமா அவங்க கேட்டிருக்காங்க. அது என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள நோக்கி இத்தன பேரு இது பண்றாங்களே, இதையெல்லாம் நீங்க நெருக்கம் குடுக்குறாங்களே, இதுக்கெல்லாம் வந்து நீங்க என்ன பதில் வச்சுருக்கீங்க கேட்டதுக்கு, அது தளபதி அவர்கள் சொல்லியிருக்காங்க. என்னன்னு தெரியுமா? அதாவது வந்து இத்தன பேரு நெருக்குறாங்க. அதெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நான் ஒரு இடத்துல பணிஞ்சிரணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. நான் ஒரு இடத்துல பணிஞ்சு போனா அவங்களுக்கு வந்து லாபம். அதனால வந்து என்ன பணிய வைக்கிறதுக்காக இத்தனை நெருக்கடி குடுக்கப்படுது. அந்த பணிவுங்கிறது வந்து நான் மக்களுக்கிட்ட மட்டும் தான் பணிவேனே தவிர, மத்த அரசியல்வாதி கிட்ட நோ காம்ப்ரமைஷன். அவங்க இன்னும் என்ன நெருக்கடி குடுத்தாலும் பரவால்ல. எல்லாத்தையும் தாங்கக்கூடிய இதயம் வந்து எனக்கு கடவுள் குடுத்துருக்காங்க. அதனால வந்து தமிழ்நாட்டு மக்கள தவிர, மக்கள் வந்து எனக்கு நெருக்கடி குடுத்தா தான் நான் மனசு சங்கடப்படுவேனே தவிர, இந்த அரசியல்வாதி நெருக்கடி குடுக்கறத நான் ஒரு நாளும் அத பெருசா எடுத்துக்க மாட்டேன். மக்கள் வந்து எனக்கு வந்து நெருக்கடி குடுத்தா தான், அத வந்து நான் வந்து தப்பா நெனச்சுக்கிறேன். என்னுடைய மனசு கஷ்டப்படுமே தவிர, இவனுங்கலாம் நெருக்கடி குடுக்கறத வச்சு நான் வந்து ஒரு பெருசா எடுத்துக்கணும் அப்படிங்கிறது எனக்கு கவலையே இல்ல. இன்னும் நெருக்கடி குடுத்தாலும் நான் தாங்குவேன். ஆனா மொத்தல மக்களுக்கு பாதிப்பு இல்லாம என்ன நெருக்கடி குடுங்க. தப்பில்ல. அப்புறம் வந்து ஜனநாயகன் படம் வந்து குறிப்பா வந்து கூடிய சீக்கிரம் வெளியாகும். அல்லது வெளியாகலைன்னா, நாங்களே கூட வாங்கி வச்சிருந்து படத்த வந்து இப்ப எலக்ஷனுக்கு அப்புறம் கூட நாங்க விட்டுக்கிறோம். இதனால நான் ப்ரமோஷன் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் இப்ப சில பேர் பேசிட்டு இருக்காங்க. இதனால எனக்கு ப்ரமோஷனே தேவையில்ல. நான் நடிச்ச 68 படத்துல இருக்கிற ப்ரமோஷனே எனக்கு போதும். அதுவே நான் எல்லார் வீட்லயும் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத நான் நம்புறேன். ஜனநாயகன் படம் வந்திருந்தா ஒரு படி மேல போயிருப்பேன். ஜனநாயகன் படம் இல்லைனாலும் அந்த படி நான் மேல ஏறுவேன். அதுக்கு காரணம் தமிழ்நாட்டினோட மக்கள் தான். அவங்களுடைய ஆதரவு எனக்கு இருந்தா போதும் அப்படிங்கிற மாரி இந்த பேட்டிய முடிச்சிருக்காரு. இந்த பேட்டி இன்னும் ரிலீஸ் ஆகல. கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். இந்த 10 கேள்விகளும் வந்து தளபதி அவர்கள்ட்ட கேட்டிருக்காங்க. இந்த 10 கேள்விகளுக்கும் டான் 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 பதில் சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் கேட்டிருந்தீங்கன்னா, அந்த என்டிடிவி நிருபர் ஒரு வார்த்தை சொன்னாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு தலைவன வந்து மிஸ் பண்ணிடாதீங்க தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதாவது வந்து சில பேர்த்த பேட்டி எடுக்கும்போது வந்து நெகட்டிவா கேட்டோம்னா, அவங்க வந்து நெகட்டிவா பதில் சொல்லுவாங்க. ஆனா தளபதி ஒரு இடத்துல கூட, நான் மக்கள நம்பி இருக்கிறேன். அவங்க என்ன கைவிட மாட்டாங்க. நான் வந்து கண்டிப்பா ஜெயிப்பேன். நான் வந்து 2026 முக்கியமான கேண்டிடேட்ல நான் முக்கியமா ஜெயிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜெயிப்பேன், ஜெயிப்பேன், ஜெயிப்பேன். அதுக்கு மக்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தான் சொன்னாரே தவிர, ஒரு இடத்துல கூட மக்கள அவர் விட்டு குடுத்து பேசவே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டா மக்கள் மேல நம்பிக்கையே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு பெருமையா சொன்னாரு. சரி ஓகே. இந்த பேட்டி வந்து இனிமேல் தான் பப்ளிஷ் ஆக போகுது. இருந்தாலும் இந்த பேட்டி வந்து என்டிடிவி ஏன் தமிழ்நாட்டுலலாம் டிவியே இல்லையா? அங்க என்டிடிவிக்கு போய் பேட்டி குடுக்குறோமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க சில பேரு. என்டிடிவிக்கு ஏன் பேட்டி குடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களையெல்லாம் நம்பாம தான் அவர் அங்க போய் பேட்டி குடுக்குறாரு. நீங்கலாம் கரெக்ட்டா வந்து பதில சொல்லிட்டு கரெக்ட்டா ஒரு கான்ஃபிடென்ட்டா ஒரு விஷயத்த பேசியிருந்தீங்கன்னா, இங்க பேட்டி குடுக்காம அவர் எங்க போயிற போறாரு? அவர் தமிழ்நாட்டுக்காரர் தானே, வெளிநாட்டுக்காரர் ஒண்ணும் இல்லையே. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், இனிமேல் வர்ற காலங்கள்ல வந்து பேட்டி வந்து உண்மை மட்டும் பேசிட்டு இருந்தோம்னா,
தளபதி நம்மளுக்கும் பேட்டி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சில ஊடகங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். சரி, ஓகே. தளபதியோட பேட்டி நீங்கள் இதுவரையிலும் பார்த்தீங்க. அவர் வந்து என்னென்ன சொன்னாருன்னு நான் விளக்கி சொல்லிட்டேன். இதுக்கு மேலே தளபதியோட மதிப்பும் மரியாதையும் வந்து இந்த பேட்டியிலிருந்து நம்மளுக்கு ஒரு ஸ்டெப் மேலே போகுது. இனிமேல் தான் இருக்குது 2026 அரசியல் ஆட்டம். நன்றி, வணக்கம்.